அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொன்னது போல, ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். நீர் என்னெல்லாம் எங்க வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறீங்களோ அதெல்லாம் தடையில்லாம நடைபெறுகிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் ஏதோமியனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அவன் ஏதோமில் இருந்த ராஜ குலமானவன். முந்தின பகுதியில சாலமோன் அந்நிய பெண்களை நிறைய பேரை திருமணம் செய்ததுனால வயதான காலத்துல அந்த பெண்கள் சாலமோனை கர்த்தரை விட்டு வழி விலக செய்து அந்நிய தெய்வத்தை வழிபட செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிச்சோம். அதனால கர்த்தர் சாலமோன் மேல கோபமாகி, உன்னுடைய ராஜ்யத்தை எடுத்து பிடுங்கி உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன், ஆனா தாவீதுக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியா உன்னுடைய சந்ததிக்கு உன்னுடைய குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை மாத்திரம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினதை தியானிச்சோம். இப்ப கர்த்தர் ஒரு எதிரிய சாலமோனுக்கு எழுப்பினார். ஏன்னா இப்ப அந்த ராஜ்யம் 12 பிரிஞ்சு 10 கோத்திரம் 10 கோத்திரத்துக்கு ஒருத்தன்ட்ட கொடுக்கணும். அதனால இப்போ ஒரு எதிரி எழும்புறான். ஏதோமியன்றது ஏசாவோட சந்ததி. ஏசா புறஜாதி பெண்களை திருமணம் செய்து அவங்க மூலம் பெற்ற சந்ததி தான் ஏதோமியர். தாவீது ஏதோமிலே இருக்கும்போது படைத்தலைவனாகிய யோவாப் ஏதோமில் உள்ள ஆண் மக்களை எல்லாம் சஞ்சரித்து வெட்டுண்டவர்களை அடக்கம் பண்ண போனான். இது 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கலாம். ஏதோமியரை தாவீது யுத்தம் பண்ணி ஜெயிச்சத அந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல அவர்கள் எல்லாரும் சங்கரிக்கும் அளவும் தானும் இஸ்ரவேல் அனைத்தும் அங்கே 6 மாதம் இருக்கும்போது தாவீதும் அவனோட படையும் படைத்தலைவனாகிய யோவாப்பும் அந்த ஏதோம்ல 6 மாதம் இருந்தாங்க. ஆதாத்தும் அவனோடு கூட அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரில் சில ஏதோமியரும் எகிப்துக்கு போக ஓடி போனார்கள். அந்த நாட்கள்ல தாவீது யுத்தம் செய்த போது ஏதோமியர்ல ஒருத்தன் தான் ஆதாத்து. அவன் சின்ன பையனா இருந்தான். அவன் அவனும் அவனுடைய ஊழியக்காரன் தகப்பனுடைய ஊழியக்காரர்ல சிலரும் எகிப்து தேசத்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஆதாத் அப்பொழுது ஒரு சிறு பிள்ளையாய் இருந்தான். அவர்கள் மீதியானிலிருந்து எழுந்து பாரானுக்கு சென்று பாரானிலே சில மனுஷரை கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு பார்வோன் என்னும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போனார்கள். மீதியான் தேசத்துல இருந்து பாரானுக்கு போய் பாரான்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க. போற பாதை சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஆதாத்தும் ஒரு சில அவன் தகப்பனுடைய ஊழியக்காரரும் சேர்ந்து பார்வோன் இடத்துல போறாங்க. பார்வோன் எகிப்துல ராஜாவுக்கு பார்வோன்றது எந்த ராஜாவா இருந்தாலும் அவனுக்கு பார்வோன் தான் கூப்பிடுவாங்க. பார்வோன் பொது பேர், எகிப்தோட ராஜாவோட பொது பேரு பார்வோன். அப்ப பார்வோன்ட்ட போறாங்க. அவன் இவனுக்கு ஒரு வீடு கொடுத்து இவனுக்கு ஆகாரத்தை திட்டம் பண்ணி நிலத்தையும் கொடுத்தான். பார்வோன் இந்த ஆதாத்துக்கு தேவையான ஒரு வீடு, சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு திட்டம் போட்டு அத இவனுக்கு சாப்பாட்டுக்கு தேவைகளை சந்திச்சு ஒரு நிலத்தையும் அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான். ஆதாத்துக்கு பார்வோனின் கண்களில் மிகுந்த தயை கிடைத்தபடியால் அவன் ராஜஸ்திரியாகிய
தாபேனேஸ் என்னும் தன் மனைவியின் சகோதரியை அவனுக்கு விவாகம் செய்து கொடுத்தான். தன்னோட பார்வோன் தன்னுடைய மனைவியின் சகோதரிய இந்த ஆதாத்துக்கு திருமணம் செய்து கொடுத்தான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப தயவு பாராட்டினா, அவன் கண்கள்ல தயவு கிடைச்சதுனால தன்னுடைய சொந்த குடும்பத்திலே திருமணம் செய்து வைத்தான். தாபேனேசின் சகோதரியாகிய இவள் அவனுக்கு கேனுபாத் என்னும் ஒரு குமாரனை பெற்றாள். ஒரு பையன் பிறக்கிறான், அவன் பேரு கேனுபாத். அவனை தாபேனேஸ் பார்வோனின் வீட்டிலே வளர்த்தாள். அப்படியே கேனுபாத் பார்வோனின் வீட்டில் அவனுடைய குமாரருடனே இருந்தான். பார்வோனுடைய மனைவியோட சகோதரனோட பிள்ளையான மகனான கேனுபாத் பார்வோனுடைய வீட்டுல பார்வோனுடைய பிள்ளைகளோட வளர்ந்தான். தாவீது தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்தான் என்றும் படைத்தலைவனாகிய யோவாப் இறந்து போனான் என்றும் எகிப்திலே ஆதாத் கேள்விப்பட்ட போது ஆதாத் பார்வோனை நோக்கி, இப்ப எல்லா விஷயத்தையும் கேள்விப்படுறான். தாவீது மரித்து போயிட்டான். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தாவீது மரணம் அடைஞ்சத, அவன் மரித்து போயிட்டான். படைத்தலைவனாகிய யோவாப்பும் செத்து போயிட்டான். 2 பேர் இல்லைன்றத தெரிஞ்ச உடனே ஆதாத் பார்வோன்ட்ட போய், நான் என் சுய தேசத்துக்கு போக என்னை அனுப்ப வேண்டும், ஏதோம் தேசத்துக்கு நான் போறேன் அப்படின்னு கேக்குறான். அதற்கு பார்வோன், இதோ நீ உன் சுய தேசத்துக்கு போக விரும்புகிறதற்கு என்னிடத்தில் உனக்கு என்ன குறை இருக்கிறது என்றான். ஏன் போகணும்னு நினைக்கிற, என்ன குறை இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதற்கு அவன், ஒரு குறைவும் இல்லை, ஆகிலும் என்னை அனுப்பிவிட வேண்டும். இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் தான் சாலமோனுக்கு எதிரியா எழும்பினான். இவன் தான் எதிரி. இப்ப அடுத்து 2வது ஒரு எதிரிய சொல்லியிருக்கு. 23வது வசனம். எலியாதாவின் குமாரனாகிய ரேசோன் என்னும் வேறொரு விரோதியை தேவன் எழுப்பினார். சாலமோனுக்கு அமைதியான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா அவன் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டதுனால கர்த்தரே எதிரிகளை எழும்ப பண்ணுகிறார். இப்ப ரேசோன் என்னும் ஒரு எதிரி எழும்பினான். இவன் தன் ஆண்டவனாகிய ஆதா தேசர் என்னும் சோபாவின் ராஜாவை விட்டு ஓடிப்போய் தாவீது சோபாவில் உள்ளவர்களை கொன்று போடுகையில் அவன் தன்னோடு சில மனுஷரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு தலைவனானான். அவனோட ராஜா பேரு ஆதா தேசர். அந்த ஆதா தேசரை விட்டுட்டு தாவீது யுத்தம் பண்ணும்போது சோபாவில் 2 சாமுவேல் 8வது அதிகாரம் 5ல இருந்து 15 வரைக்கும் இந்த தாவீது இந்த மக்களோடு யுத்தம் பண்றத நம்ம அங்க பார்க்கலாம். இந்த யுத்தம் நடக்கிறப்ப இவன் இந்த ரேசோன் சில ஆட்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு தலைவனா ஆகிட்டான். இவர்கள் தமஸ்குவுக்கு போய் அங்கே குடியிருந்து தமஸ்குவில் ஆண்டார்கள். தமஸ்கூர்ன்றது சீரியர்களோட தலைநகரம். சீரியர்களோட தாவீது யுத்தம் பண்ணினது 2 சாமுவேல் 10வது அதிகாரம் 16ல இருந்து 19 வரைக்கும் வாசிக்கலாம். அந்த தமஸ்குல போய் சீரியர்களை ஆண்டான். ஆதாத் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் முதல் எதிரியான ஆதாத் 14வது வசனத்துல பார்த்தோம். அந்த சாலமோனோட முதல் எதிரி அவன் பொல்லாப்பு செய்ததும் அல்லாமல் அவன் பொல்லாப்பு செய்தான் சாலமோனுக்கு. ரேசோன் சாலமோனுடைய நாட்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு விரோதியாகி சீரியாவின் மேல் ராஜாவாயிருந்து இஸ்ரவேலை பகைத்தான்.
சாலமோன் ஆட்சி செய்த நாட்கள் முழுவதும் சீரியரோட ராஜாவா இந்த ரேசோன் இருந்து யுத்தம் பண்ணினான், இஸ்ரவேலை பகைத்தான். சேரேதாய் ஊரில் உள்ள எப்பிராயிம் மனுஷனாகிய நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் சாலமோனின் ஊழியக்காரனும் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்தான். இப்ப மூன்றாவது எதிரி தன்னுடைய சொந்த இஸ்ரவேல் மக்கள்ல எப்பிராயிம் மனுஷர். எப்பிராயிம் யோசேப்போட பிள்ளைங்க தான் மனாசே, எப்பிராயிம். அப்ப யோசேப்போட சந்ததியில இருந்து எழும்பினவன் யெரொபெயாம். அவன் சாலமோனோட வேலைக்காரன். ஆண்டவர் சாலமோன்கிட்ட பேசும்போது இதே அதிகாரம் 11வது வசனம், ராஜபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையின்படி சாலமோனோட ஊழியக்காரனான யெரொபெயாம் ராஜாவை எதிர்க்கிறான். அவனுடைய தாய் செருகால் என்னும் பேருள்ள ஒரு விதவை. அவன் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்த முகாந்திரம் என்னவென்றால், சாலமோன் மில்லோவை கட்டி தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்தின் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்த போது, அவன் மில்லோத்தை கட்டினத 9வது அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. தாவீதோட நகரமான எருசலேம இடிஞ்சு போன பகுதியெல்லாம் பழுது பார்த்து இந்த வேலையெல்லாம் செய்யும் போது, யெரொபெயாம் என்பவன் பராக்கிரமசாலியாய் இருந்தான். நல்ல ஒரு பலசாலியா இருந்தான் யெரொபெயாம், சாலமோனோட ஊழியக்காரன். அவன் காரிய சமத்தனான வாலிபன். அவன்கிட்ட கொடுக்கப்பட்ட வேலைய ரொம்ப சமத்தா செய்து முடிக்கிறவனா இருந்தான் என்று சாலமோன் கண்டு, யோசேப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான். ஏன்னா அவன் எப்பிராயிம் மனுஷன். அதனால யோசேப்போட வம்சத்தை விசாரிக்கிறதுக்கு, கவனித்து கொள்றதுக்கு அவன் கையில இவனே சாலமோனே இவன் திறமையை கண்டு அவனுக்கு பதவி கொடுக்கிறான், விசாரிப்புக்காரனா வைக்கிறான். அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமில் இருந்து வெளியே போகிற போது, சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இந்த யெரொபெயாம ஒரு தீர்க்கதரிசி சந்திக்கிறான். அகியா அப்படின்ற தீர்க்கதரிசி வழியில சந்திக்கிறான். இருவரும் வயல்வெளியிலே தனியா இருக்கிறப்ப, அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வையை பிடித்து அது 12 துண்டுகளாக கிழித்து போட்டு, தான் மேல போட்டிருந்த புது சால்வையை எடுத்து, தீர்க்கதரிசின்றது பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தைய அவங்க சொல்லுவாங்க. ஜனங்கள் சொல்ற வார்த்தைய கர்த்தரிடத்துல போய் சொல்றது தீர்க்கதரிசிய. இப்ப அவன் கர்த்தர் அனுப்பி கர்த்தர் என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யறான். அவன் போட்டிருக்க சால்வைய 12ஆ கிழிக்கிறான். ஏன்னா இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் இருக்கு. அதற்கு அடையாளமா 12ஆ கிழிச்சு யெரொபெயாமை நோக்கி, 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அத 12ஆ கிழிச்சு 10 நீ எடுத்துக்கோன்றான். இதோ நான் ராஜபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். சாலமோன் இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் ஆட்சி செய்து வந்தா. இப்ப அது 2ஆ பிரியுது. 10 கோத்திரத்தை யெரொபெயாம்கிட்ட கொடுத்து மீதமுள்ள கோத்திரங்களை சாலமோனுடைய குமாரன்கிட்ட கொடுக்க போறான். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்திற்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். ஆனா ஒரு கோத்திரத்தை மட்டும், யூதா கோத்திரத்தை மட்டும் தாவீதோட சந்ததியான சாலமோனோட
பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பேன், மற்ற கோத்திரமெல்லாம் பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு. அப்ப இந்த இப்ப வந்து இஸ்ரவேல் தேசம் வந்து 2ஆ பிரியுது. 10 கோத்திரம் ஒரு பக்கமும் 2 கோத்திரம் ஒரு பக்கமும் பிரிஞ்சிச்சு. 2 கோத்திரத்துல யூதாவும் பென்யமீனும் ஒன்னா இருந்தாங்க. 11வது ஒன்னா இருந்தாங்க. அத நம்ம அஹ், வாசிக்கலாம். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து பென்யமீன் கோத்திரமும் இருந்தாங்கன்றது. 10 கோத்திரம் எரேபியாமுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்னா, சாலமோன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ததுனால ஆண்டவர் வந்து விரோதிகளை எழுப்பினாரு. முதல்ல எழுப்பின விரோதி வந்து ஆதாத்து. அது அவன் ஏதோமியன். அவன் வந்து இங்க இருந்து தாவீது ஏதோமோட யுத்தம் பண்ணும்போது அங்க இருந்து தப்பிச்சு எகிப்துக்கு போயினா, எகிப்துல அங்க தங்கியிருந்து பார்வோன் தன்னுடைய மனைவியோட சகோதரிய திருமணம் செய்து கொடுத்தான். அவங்களுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். அவனை வந்து பார்வோனோட வீட்டிலேயே வளர்த்தாங்க. அந்த ஆதாத் வந்து ராஜாட்ட போய் நான் ஏதோம் தேசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அவன் என்ன குறை இருக்குன்னு கேட்டான். இல்ல, நான் கட்டாயம் போகணும்னு சொல்லிட்டு வந்து சாலமோனுக்கு எதிராக செயல்பட்டான். 2வது வந்து ரேசோன் அப்படின்றவன், இவன் வந்து சீரியா தேசத்துல ராஜாவாய் இருந்து ஏற்கனவே தாவீது வந்து இவங்களோட யுத்தம் பண்ணி இவங்களை அழித்ததுனால இப்ப அவன் வந்து சாலமோனுக்கு எதிராக எழும்பி சீரிய படையின் ராஜாவாய் இருந்து அவன் பகைத்தான் அப்படின்னு பாக்குறோம். 3வது வந்து சாலமோனோட ஊழியக்காரனே அவனுக்கு விரோதமா எழும்புனான், யெரொபெயாம். அவன் ஏன் அப்படி எழும்புனான் அப்படின்னா, அவன் ஒரு நாள் வந்து அவன் வந்து நல்ல பராக்கிரமசாலி, காரிய சமத்தன். அதனால சாலமோன் அவனுக்கு யோசேப் வம்சத்தோட அதிகாரியா இருக்கும்படி பதவி கொடுத்திருந்தான். அவன் ஒரு நாள் வெளியே போகும்போது அகியான்ற தீர்க்கதரிசிய சந்திச்சான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அவன் தான் மேல போட்டிருந்த சால்வைய எடுத்து அதை 12ஆ கிழிச்சு 10 வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யெரொபெயாம்கிட்ட கொடுத்தான். அப்ப ஆனா ஒரு கோத்திரத்தை மட்டும் நான் தாவீதோட சந்ததி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினாரு. அப்ப யெரொபெயாம் வந்து தெரிஞ்சிருச்சு கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்றத தெரிஞ்ச உடனே தான் வந்து தன்கிட்ட அந்த 10 கோத்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போறாருன்றதுனால சாலமோனுக்கு எதிராக எழும்பினான். அப்ப 3 பேர் எதிரிகள் சாலமோனுக்கு எதிராக எழும்பினாங்க. அமைதியா இருந்த அவனோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை இப்ப சந்திக்கிறான். ஏன்னா ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால. நம்மளும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கர்த்தருக்கு பிரியமான ஜீவியம் செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா அவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க தியானித்த இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாய் போகும்போது எதிரிகளை சந்தித்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்தான்றத தியானிச்சோம். நாங்களும் கூட ஆண்டவரே விழிப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எப்பொழுதும் உமக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை வேதனைப்படுத்துற எந்த ஒரு செயலையும் நாங்க செய்யக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.